18 தர்பார் வந்துட்டாயா. வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இது நியூஸ் 18 தர்பார்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம தர்பார்ல அங்கங்க சிந்தி செதறி கிடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்து கோர்த்து கதவமாக கொண்டு வந்து கொடுக்குறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள மலமலன்னு போவோம். இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானம்மா மறுபடியும் கலவரம் வெடிச்சு வெக்க பண்ணையா நீங்க தான் மினிஸ்டரா இருக்கிறது. வெக்க பண்ண வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவறது, எத்தனை நாளைக்கு சாவறது? லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன். அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சர்வாதிகாரி ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப கர்நாடகாவில் பாருங்க, ஒரு ஐயாவுக்கு ரொம்ப நாள வீட்டில் இருந்திருப்பார் போல் இருக்கு. சரி, நம்ம வாஜ்பாய் ஐயா விழாவிலவே கலந்துக்கிட்டு கொஞ்சம் அப்படி கெவிருதியா இருப்போம் அப்படின்னு போயிருப்பார் போல் இருக்கு. இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்தார் பாருங்க, அதை எதிர்த்து நின்னவங்க சடக்குன்னு முட்டை எடுத்து அவர் மூஞ்சிலே போட்டிருக்காங்க. மதுரையில் நம்ம அன்புமணி ஐயா கொதிச்சு போய் நின்னாங்க. ஐயா என்னையா விஷயம்னா, இதாருங்க முதலமைச்சருக்கு இது மூலமா நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்க ஒரு சட்டத்தை சடக்குன்னு கொண்டு வந்து மடக்குன்னு முடிச்சிருங்க. எடப்பாடி கொண்டு வந்தார்ல பசுமை, அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. அரிட்டப்பட்டி மக்கள் நிம்மதியாயிருவாங்கல்ல. அதை விட்டு தீர்மானம் அது இதுன்னு ஏன் பழைய காலம் மாதிரியே இருக்கிய சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சடக்குன்னு வச்சு விட்டார்ல. காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆக்க நீங்க சட்டம் கொண்டு வந்தீங்க இல்ல, அதே போன்ற சட்டம் இப்போ இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக, பல்லுயிர் பாரம்பரிய தளமாக, மண்டலமாக இந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள். இப்ப வருகின்ற ஜனவரி 6 சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு. இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வாங்கல, யார் தடுக்கிறவங்களே? நாங்க மத்திய அரசோட கூட்டணியில இருக்கோம்ன்றதுக்காக மக்கள் பிரச்சனையை விட்டுற மாட்டோம். இது மக்களுக்கான பிரச்சனை, மண்ணுக்கான பிரச்சனை இல்ல. இதை எப்படி விட்டுட்டு நாங்க கூட்டணி அமைதியா இருக்க முடியுமா? கூட்டணி வேற, இது வேற. தம்பி இதை கலக்காதீன்னு லேசா எச்சரிக்கை விடுத்துட்டார். நான் மத்திய அரசியும் மாநில அரசியும் தான் நான் குறை சொல்றேன், குற்றம் சொல்றேன். நான் இது கூட்டணி இருக்குதோ கூட்டணி இல்லையோ எங்களுக்கு கவலை கிடையாது. எனக்கு வேண்டியது விவசாய நிலம் பாதுகாக்கப்படணும், சட்டம் கொண்டு வரணும். இந்த சட்டம் மாநில அரசு தான் கொண்டு வர முடியும். இதுக்கு ஒரு தீர்வு மாநில அரசு தான் கொண்டு வர முடியும். அதுதான் வேண்டாம், தப்புன்னு நான் சொல்றேன். இப்படி அன்புமணி ஒரு பக்கம் இது பண்ணும் போது, கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம அண்ணாமலை அண்ணாச்சி ஏகத்துக்கும் பொங்கி போயிருக்கார். ரத்தம் கொதிக்குதுங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியை பார்த்த உடனே. என்ன மனுஷன் இது அப்படின்ற மாதிரி வேசனப்பட்டு இருக்கும் போது, இதை நாம சொன்னோம்னா வடக்கும்பாங்க தெக்கும்பாங்க, ஒரே கஷ்டமா போச்சுங்கன்னு கொஞ்சம் அங்கலாய்ச்சிட்டு வருத்தமும் பட்டிருக்காரு. தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா, இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானம்மா மறுபடியும் கலவரம் வெடிச்சு வெக்க பண்ணையா நீங்க தான் மினிஸ்டரா இருக்கிறது. வெக்க பண்ண இந்த ஒரு கட்சி பொறுப்பில் இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கு. தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறார். அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்து கூட்டலாம் பேசிட்டு. வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும். எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கிறேன், ரத்தம் கொதிக்குது. என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி, கேட்டா வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவறது? அடுத்து கொஞ்சம் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல அவரால். இங்க இருக்க இப்ப பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கு. யாரோ ஒரு பத்திரிகையாளர் வேண்டாத ஒருத்தர் வெட்ட வந்தா, நீ வெட்டுப்பா நான் பார்த்துட்டு சும்மா இருந்துருவேனா, அறுவால புட்டிக்கிட்டு வெட்டிடுவேன்ல அப்படின்னு லேசா வன்முறையை தூக்குன மாதிரி பேசியிருக்காரு. ஆனா அது தப்புன்னு அவருக்கு தெரியும். ரகுபதி அண்ணன் பேசுறதுல ஒரு பேச்சு அண்ணன் பேசுறது, அவர் பேசுறது ஒரு அமைச்சர் பேசுற அழகா இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொன்னா நான் ப்ரூஃப் கொடுக்குறேன். அவங்க கட்சியில் இருந்தா பொறுப்புல இருந்தா நான் சொல்றேன். அது இதுக்கு இந்த விதண்டாவாதமா திருப்பி போட்டு இங்கே எங்கேயான்னு திருப்பி போட்டு இதான் நான் கேட்கிற கேள்வி. ஆனால் பத்திரிகை நண்பர்களுடைய நெஞ்சத்தையும் தொட்டுத்தான் நான் சொல்றேனே. உங்களுக்கு சார்பாகவும் நான் பேசுறேன். பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, அப்ப அந்த பொறுப்புக்கு நீ லாயக்கு இல்லை, ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயான்னு அர்த்தம்.
நாங்க அமைச்சர்களாக இருந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் வெட்ட வந்தானா முதல்ல அவனை வெட்டும். இனிமே நான் பொறுக்க மாட்டேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு சாட்டையை எடுக்கிறேன், சலேர்னு 6 அடி அடிக்கிறேன். எதுக்கு தெரியுமா? ஆறுபடை முருகன்கிட்ட போய் திமுக ஆட்சியை வேண்டாம் முருகா தூக்கிருன்ற மாதிரி நான் வேண்டுதல் விடுக்க போறேன். 48 நாள் விரதம் இருக்க போறேன் அப்படின்னு அண்ணன் சென்டிமெண்டா பேசி நம்மளெல்லாம் தொட்டு விட்டார்லா. ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றியா? சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன். நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும். நீ 10,000 போலீஸ் இறக்கியா பார்த்தலாம். நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன். நீ லட்டு அமுத்துற மாதிரி அமுத்திட்டு போயிருவீங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில 10 மணிக்கு வெளியே வந்து நிப்பான். தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான். ஆனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்போம். நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சம்ஹார பெருமை இந்த தீவனம்லாம் அழிக்கணும். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன். சாட்டை என்னை அடிச்சுக்கிட்டேன். நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். நாளையிலிருந்து 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன். பிப்ரவரி 2வது வாரம் முடியும். 6 படை வீட்டுக்கு நான் போக போறேன். முருகபெருமான்கிட்ட முறையிட போறேன். இந்த ஆட்சியை அகற்ற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு சடக்குன்னு பொங்கி எடுத்து பார்த்தவரு அது இல்ல எதுனாலும் போட மாட்டேன்னு சொல்லி அதையும் தூக்கி தூர எறிஞ்சிட்டு இனிமே வெறுங்காலோட தான் இருப்பான் இந்த அண்ணாமலை. தேதியை குறிச்சு வச்சுக்கோங்கன்னு தேதியில அண்ணாமலை பட டயலாக் மாதிரி பேசிவிட்டாரலாம். திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். நீங்க பாத்துங்க, நாங்க திரும்ப எலெக்ஷன் பணம்லாம் கொடுக்க போறோம். 1000 கோடி விடு வீட்டுக்கு எல்லாம் பணம் கொடுக்காம தான் மறுபடியும் எலெக்ஷன் நிற்போம். பண்ணி இனி செருப்பு போடுறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் தான். இனி பாத்துக்கலாம் வாங்க. இப்படி நம்ம அண்ணாமலை அண்ணாச்சி அப்படியே பொங்கி போய் போராட்டத்தை முன்னெடுக்க போறேன்னு சொன்ன விஷயத்தை கோயம்புத்தூர்ல நின்றுட்டு இருந்த நம்ம திருமாவளவன்ட்ட போய் சொல்ல இவர் லண்டனுக்கு அரசியல் படிக்க போயிட்டு வந்ததுல இருந்து தான் இப்படி இருக்காரு. என்ன நடந்துச்சு லண்டன்லன்னு தெரியல. இந்த போராட்டம் அகிம்சை வழியில போகுமா, காந்தி மாதிரி இந்த போராட்டம் நடக்குமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு டவுட் வருது. அண்ணாமலை தான் அதுக்கு வெளிச்சம் காட்டணும் அப்படின்னு அவரை மேலே திருப்பி விட்டார். அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான அரசியலை செய்ய விரும்புகிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக எதிர்க்கட்சி அல்ல, பாஜக தான் எதிர்க்கட்சி என்று காட்டுவதற்கு பெரிதும் முயற்சிக்கிறார். ஆகவே ஆளுங்கட்சியின் மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை அடுக்கினால்தான் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட முடியும், எதிர்க்கட்சி தலைவராக காட்டிக்கொள்ள முடியும் என்று அவர் நம்புவதாக தெரிகிறது. லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது. இப்படி அண்ணாமலை கோயம்புத்தூர்ல உங்கடா ராயபுரத்து அண்ணாச்சி அதுக்கு மேல பொங்குறாருங்க. மைக்க கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு எங்க இடியமின் மாட்சி நடக்குதுங்க. அந்த மாதிரி நடக்குது. ஜனநாயகம் செத்து போச்சு. எதுவுமே சரியில்லை. நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல. நான் என்னத்தை சொல்லனு? ஐயோ அப்படியே ஆதங்கத்தை பொங்கி பொளந்துட்டார். ஜனநாயகம் செத்து போச்சு. தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சின்னு ஒன்று இருக்கா? இல்லை. கண்டிப்பா ஒரு ஹிட்லர் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, இடியமின் ஆட்சி தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சர்வாதிகார ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு செய்து யார் அவனை வந்து உள்ள அனுப்புது, அண்ணா யூனிவர்சிட்டியில் யாரெல்லாம் வந்து இதுக்கு வந்து தொடர்பு, ஒரு நண்பர்களோட பழகுனா அவன் வீடியோ எடுக்கிறது, அந்த வீடியோ எடுத்துட்டு உடனே என்ன பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன், உங்கள் வீட்டுக்கு சொல்லிடுவேன், நீ வந்து எனக்கு ஈல்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்டவரெலாம் சும்மா விடலாமா இன்னைக்கு நாட்டில்? அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சின்ற அந்த ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு ஒரு கொடுங்கோன்மை அரங்கேற்றிருக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு ஒரு முழுமையான சுதந்திரமான ஒரு நியாயமான விசாரணை செய்து அந்த தண்டனை என்பது ஒரு கடுமையான அளவுக்கு இருக்கணும். ஊட்டிக்கு போறோம். குளு 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 குளுன்னு இருக்கு ஊட்டி.
குட்டியோட லீவ் விட்டாச்சுன்னு எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. அங்க வாருங்க, இந்த பறவைகளை வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் நடக்குது. பறவைங்க ஊரை பேசுதியா நம்ம கிட்ட, ஏய் சாப்பாடு கொண்டா அப்படின்னு பேசுது. கொண்டு போனதெல்லாம் கொடுக்கணும் போல் இருக்கு. இப்படித்தான் ராமநாதபுரத்தில் ஒருத்தர் ரோட்டை கிராஸ் பண்ணியிருக்காரு. ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கம் பார்க்கணுமில்ல, இவர் பாட்டுக்கு நேராக பார்த்துட்டு போனால் அங்கேருந்து ஒரு கார் வந்து அடித்து தூக்கி தூரம் போட்டுருச்சு. அதனால இனிமேல் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது இல்லை, எப்பயுமே ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கத்துக்கு 4 பக்கமும் பாருங்க. பார்த்துட்டு வண்டியெல்லாம் போயிருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. இந்த ஆலியார் பக்கம் ஒரு யானை சுத்திட்டு வருதான். வண்டி ஓட்டிட்டு போறவங்க பார்த்து போங்க. நீங்க வாட்டுக்கு சுற்றுலா மூடுல போய் சிக்கிராதிய தும்பிக்கையில. பீகாரில் ஒருத்தன் பல்லு குத்திட்டே இருந்திருப்பான் போல் இருக்கு. வண்டியை பார்த்துட்டு இருந்து சட்டுன்னு தூக்கிட்டு போயிட்டான். எதுக்குன்னு கேட்டா, சும்மா ரொம்ப நேரம் நிற்கல, ஆதரவு கொடுப்போங்க. அதனால வண்டியை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. 30 பூட்டு போடுங்க, பிரச்சனையே இருக்காது. மக்களே, இப்போ நீங்கள் நம்ம தர்பாரில் இருந்து மொத்தமாக எடுத்து வச்சு பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த டிவி இருக்குல்ல, அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டிவியில் இருக்கிற மாதிரியே நம்ம இருந்தால் என்ன அப்படின்னு யோசிக்கப்படாது. அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர் ராத்திரி 1 மணிக்கு டீ குடிக்க சாப்பிடணும் போறிய, தயவு செஞ்சு போவாதீங்க. நம்ம உடம்புக்கு அது கெடுதல். தூக்கத்தை கெடுத்து அப்படி என்ன சாப்பாடு வேண்டி கிடக்குன்னு பல பேர் கேட்காங்க, ஆனால் கேட்க மாட்டேங்க. புள்ளக்காடு கடை பத்திரமா வச்சுருங்க. ராத்திரி போல இந்த 18 வயசுக்கு குறைவாக இருக்கவங்களுக்கு வண்டியை கொடுத்து அனுப்பாதீங்க, சரிங்களா? அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா வந்து